சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் திரையுலகில் கவியரசர் கண்ணதாசன் ஒரு சகாப்தம். அவர் வரிகள் என்றால் அதற்கு ஒரு தனி மரியாதை உண்டு. அதேபோல் பாடும் நிலா எஸ்.பி. பாலசுப்ரமணியம் அப்போது வளர்ந்து வரும் ஒரு இளம் கலைஞர். இவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு முறை நள்ளிரவில் ஒரு சுவாரஸ்யமான உரையாடல் நடந்தது. அது என்னவென்று பார்க்கலாம். அந்த காலம் என்பது பாடல் பதிவுகள் நள்ளிரவு வரை நீடிக்கும் காலம். ஒரு குறிப்பிட்ட பாடலை பதிவு செய்யும்போது எஸ்.பி.பிக்கு ஒரு வரியில் சந்தேகம் வருகிறது. அந்த வரியின் அர்த்தம் சரியாக வரவில்லை அல்லது பாடுவதற்கு சற்று கடினமாக இருப்பதாக அவர் உணர்கிறார். அப்போது மணி நள்ளிரவு 1 அல்லது 2 இருக்கும். வழக்கமாக யாரும் அந்த நேரத்தில் கவியரசரை தொந்தரவு செய்ய மாட்டார்கள். ஆனால் எஸ்.பி.பி துணிச்சலாக கண்ணதாசனுக்கு ஃபோன் செய்கிறார். மறுமுனையில் கண்ணதாசன் தூக்கத்திலிருந்து எழுந்து ஃபோனை எடுக்கிறார். கவிஞரே, இந்த பாடலில் வரும் இந்த ஒரு வரியை மட்டும் மாற்ற முடியுமா? இது எனக்கு சரியாக வரவில்லை என்று எஸ்.பி.பி கேட்கிறார். அங்கேதான் கண்ணதாசனின் அந்த ஹார்ட் ரியாக்ஷன் வெளிப்பட்டது. ஆம், இந்த சம்பவத்தில் நாம் கவனிக்க வேண்டிய மையக்கருத்து என்ன? அப்போது கோபத்தில் சொன்னார், நான் எழுதிய வரியை மாற்றச் சொல்ல நீ யார்? உனக்கு என்னை தெரியுமா? நான் எத்தனையோ மேதைகளுக்கு பாடல் வரிகளை எழுதி கொடுத்துள்ளேன். வரி மாறாது. உன் குரலை வேண்டுமானால் மாற்றிக்கொள் என்று சத்தம் போட்டார். ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய நுணுக்கமான விஷயம் என்னவென்றால், கண்ணதாசன் அந்த வரியை அவ்வளவு ஆழமாகச் செதுக்கியிருந்தார். எஸ்.பி.பிக்கு தெரியாத ஒரு தத்துவமோ அல்லது ஒரு சந்தமோ அந்த வரியில் ஒளிந்திருந்தது. ஒரு கலைஞன் தன் படைப்பின் மீது கொண்டிருக்கும் அந்த அளவற்ற தன்னம்பிக்கைதான் இங்கே மையக்கருத்து. கண்ணதாசன் கோபப்பட்டாலும் அடுத்த சில நிமிடங்களில் எஸ்.பி.பியிடம் அந்த வரியின் அர்த்தத்தைச் சொல்லி அதை எப்படி பாட வேண்டும் என்று விளக்கினார். அந்த விளக்கத்தை கேட்ட பிறகுதான் எஸ்.பி.பிக்கு தெரிந்தது, தான் மாற்றச் சொன்னது ஒரு வைரவரி கவிதை என்று. ஒரு குருவுக்கும் சீடனுக்கும் இடையிலான அந்த தர்க்கம் ஒரு சிறந்த பாடலை நமக்கு தந்தது. ஆம், எஸ்.பி.பி மற்றும் கண்ணதாசன் இடையிலான அந்த நள்ளிரவு மோதல் பிற்காலத்தில் அவர்கள் இருவருக்குமே ரசித்துச் சொல்லும் ஒரு கதையாக மாறியது. ஒரு கவிஞனின் அதிகாரம் அவனது பேனாவில் இருக்கிறது என்பதற்கும் இதுவே சாட்சி. எஸ்.பி.பி அவர்கள் தனது இறுதி காலம் வரை கண்ணதாசனை ஒரு தெய்வமாக மதித்தார். அந்த ஒரு வரி மேல்தான் அவர்களுக்கு ஒரு பெரிய பிணைப்பை உருவாக்கியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். எஸ்.பி.பி கண்ணதாசன் பாடிய பாடல்கள் உங்களுக்கு பிடித்தமான ஒரு பாடல் எது என்பதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். நாளை இதேபோல் ஒரு சினிமா தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.